என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறேனேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லைங்க, ரொம்ப வெயிட் கம்மி தான். சரி வாங்க இதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அகேரோங்கிற பிராண்ட்லேருந்து தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ஓவன்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஓடிஜி ஒன்று, கன்வென்ஷன் ஒன்று. கன்வெக்ஷன் டைப்பில் பார்த்திங்கன்னா ப்ரீலோடடாக எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓடிஜியில் வந்து நம்ம தான் டெம்பரேச்சர் செட் பண்ணோம். இது வந்து 19 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்களே ஓவன் வாங்குகிறோம். எங்களுக்கே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. வாங்க மக்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசானில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, ஸோ பெஸ்ட் ரிவ்யூஸ் வைஸும் சரி, இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் மக்களே. இந்த ஓவன் வாங்கினதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளோட குக்கிங் சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவன் வந்து 19 லிட்டர் கொண்டது. ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 பேர் டு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கரெக்டாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வழக்கம் போல் எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்கிறது தான். வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம 1 பை 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேக் செஞ்சாலும் சரி, இல்லை எது ஹீட் பண்ணணுனாலும் சரி, இது மேலே தான் நம்ம வைக்கணும். ஸோ கம்பி மாதிரி ஒரு சதுரமாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ட்ரே மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த ட்ரே வந்து நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, அந்த மாதிரி 3 ஸ்டெப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சாண்ட்விச் செய்யும் போது, பொட்டேட்டோ டோஸ்ட் பண்ணும்போது, இதை வந்து நம்ம டோஸ்டிங்காக இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் இன்சர்ட் பண்ணணும். கீழே மேலே நம்ம வைக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவனில் வந்து ஹீட் பண்ணும்போது உள்ளே பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக அழகாக ஒரு இடிக்கு மாதிரி கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி அழகாக அதில் போய் லாக் ஆகிக்குது. லாக் ஆகி அப்படியே எடுத்தோம்னா அழகாக வெளியே வந்துடுது. ஸோ ஒரு அடுத்த எக்யூப்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ரில்லாம் செய்யும்போது ஒரே சைடு வேக வச்சா பத்தாது. ஸோ க்ரில் வந்து ஓவராலாக சுற்றி வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. முழு கோழியை அப்படியே அந்த உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு உள்ளே அந்த கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதை வச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கம்பியை அதுக்கு மேலே வச்சிடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிரில்லை வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வெளியே எடுக்கிறதுக்காக அடுத்த எக்யூப்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு கம்பி வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 சைடு வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு சைடு இழுத்து இப்படி வெளியே எடுத்திங்கனாலே அழகாக வந்துடுது. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா 2 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் 2 கம்பி மாதிரி இருக்குது. இது மூலமாக தான் நமக்கு ஹீட்டு வரும். வெளி சைடு பார்த்தீங்கன்னா 3 நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நாப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேக் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சர் வைக்கணும். கிரில் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சர் வைக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்குமே அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அடுத்த நாப் பார்த்தீங்கன்னா எந்த கம்பி வந்து ஹீட் ஆகணும் அதுவும் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான். ஸோ மேலே இருக்க கம்பி மட்டும் ஹீட் ஆகுனா மேலே இருக்க கம்பி வச்சுக்கலாம். கீழே இருக்க கம்பி மட்டும் ஹீட் ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரில் செய்யும் போது கிரில் வந்து சுற்றணும், ஒரே இடத்துலையே நிற்கக்கூடாது. சுற்றுறதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கிரில் செய்யும் போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து கீழே இருக்க நாப் வந்து முக்கியமான நாப், டைமிங் நாபு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைமிங் ஆன் பண்ணோம்னா அந்த ரெட் கலர் லைட்டும் எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஓவன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டெம்பரேச்சர்லேருந்து டைமிங்லேருந்து எல்லாமே செட் பண்ணணும். ஸோ கன்வெக்ஷன் ஓவன் சொல்லியிருக்கு, அது கொஞ்சம் விலை கூட. ஸோ அந்த ஓவனில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே எடுத்துக்கும். ஸோ நான் அந்த டைமிங் ஆன் பண்ண உடனே லைட் எரியுது பாருங்கள். லைட் ஏரியா ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா உள்ளே ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஹீட் ஆகி நம்ம டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கையில் 3650 ரூபா. ஸோ பெஸ்ட் ப்ரைஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் கேக் மேக் பண்ணுறது போகிறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள் மக்களே.